வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மகர ராசி 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 முதல் 27 வரையில் குரு, சனி, ராகு, கேதுக்கள் தரும் சிறப்பான பலன்கள் என்ன என்பதை பார்த்துவிடலாம். மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் தாக்குதலிலிருந்து அவரால் ஏற்பட்ட பல வகையான கொடுமைகளிலிருந்து மீண்டு வந்தாச்சு. வாழ்த்துக்கள். காரணம், 7.5 ஆண்டு காலங்களில் 7.5 ஜென்ம வாழ்க்கையை அனுபவித்த மகர ராசி. உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரையில் நடந்து வந்த, இதனால் வரையில் சந்தித்து வந்த எண்ணற்ற துன்பங்களும் கஷ்டங்களும் மனவேதனைகளும் வாழ்க்கையில் அனுபவ பாடம். அனுபவ பாடம் மட்டும் கிடைத்தால் போதாது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நல்ல நிலையில் அமைத்து கொள்ளாவிட்டால் அல்லது மற்றவர்களை நம்பி இருந்தால், இல்லை உறவு தான் முக்கியம், சொந்த பந்தம்தான் முக்கியம், நான் அவங்களுக்கு செய்வேன், அவங்க எனக்கு செய்வாங்க, என்னால் முடிந்த வரையில் மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பேன், இல்லை தன்னுடைய அதிகப்படியான தைரியத்தால் தன்னம்பிக்கையால் பொருள் இழப்புகளும் பண விரயங்களும் உடல் நலத்தில் ஏற்பட்ட பல வகையான நோய், கடன், பகை, எதிர்ப்பு எதுவாக இருந்தாலும் கிரகங்கள் உருவாக்கும். அதிலிருந்து தூரமாக செல்வதும் அதிலே மாட்டி தவிப்பதும் எவ்வளவு கொடுமையானது, கடுமையானது என்பதை முழுமையாக உணர்ந்த மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் உங்களுக்கு ஏற்பட்ட எண்ணற்ற அனுபவ பாடங்களை நீங்கள் உணர்ந்து, இதற்கு பிறகு கிரகங்கள் நல்ல நிலையில் வரும்போது நன்மைகள் நடக்க ஆரம்பித்துவிடும். இதுவே நல்ல நேரம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி பகவான் கெடுத்து விட்டார், சனி பகவான் பறித்து விட்டார், சனி பகவான் எல்லா வகையான துன்பங்களும் தந்து விட்டார்னு சொல்லாதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடுத்த படியில் நீங்கள் ஏறி பயணம் செய்வதற்குண்டான வழிகளை காட்டியிருக்கிறார். இப்போ தெரிஞ்சிருக்கும் சொந்தக்காரங்கன்னா யார், அந்நியர்கள்னா யார், செய்கிற தொழிலை நாம் எப்படி காப்பாற்றி இருக்கணும், வருமானத்தை நாம் எந்த நிலையில் வைத்து பயன்படுத்தியிருக்கணும், உடல் நலத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்கணும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளுடன் இந்த கஷ்டத்தில் உங்கள் கூட இருந்தாங்க பாருங்க. இந்த 7.5 சனியில் கஷ்டமோ நஷ்டமோ உங்களோடு இணைந்து ஒரு உறவோ அல்லது 2 பேரோ இல்லை குடும்பம் மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டு தனிமையில் அமர்ந்து என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்த உங்களுக்கு நான் இருக்கிறேன்னு யாராவது சொல்லி இருந்தா, உண்மையிலேயே அவங்க தான் உங்களோட வாழ்நாள் முழுக்க பயணம் செய்ய தகுதியானவர்கள் என்பதை உணர்ந்தால் போதும். சனி பகவான் இன்னும் 2.5 ஆண்டு காலங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருப்பார். தடைகள் விலகியாச்சு, கஷ்டங்கள் விலகியாச்சு, நற்பலன்கள் நடக்க மெல்ல மெல்ல ஆரம்பித்துவிடும். இழந்ததை பெறவும் பெற்றதை நிலையாக நிறுத்தி கொள்ளவும் சனி பகவான் உதவி செய்வார். அதற்கு பிறகு சனி பகவான் என்பவர்
கெடுக்கின்ற கிரகம் அல்ல, கெடுத்து கொடுக்கின்ற கிரகம். அவர் நடத்திய இந்த அனுபவ பாடங்களை உணர்ந்து வாழ வேண்டும். தவறான பாதைகளில் போகக்கூடாது, தப்பாட்டம் ஆடக்கூடாது. இது சனி பகவான் தருகின்ற பலன். குரு பகவான் ராசிக்கு 7 வந்தால் இது ஒரு அதிர்ஷ்ட காலம். இப்போ 7லிருந்து வக்கரம் பெற்று 6ஆம் இடத்தில் இருக்கிறார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பதாக இருந்து வந்த கஷ்டங்கள் இப்போவும் இருக்கும். ஆனால் இப்போது நன்மையும் செய்வார், தீமையும் செய்வார். வக்கரத்தில் இருக்கிறார் இல்லையா, அதனால். ஆகையால் குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று அமர்ந்து விட்டால் நன்மைகள் கிடைக்க ஆரம்பித்துவிடும். பொருளாதார உயர்வு மேம்படும். குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலைத்திருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியை தருவார். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவாக இருந்தாலும் விலகும். இது குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கு பிறகு 8ஆம் இடத்தில் வந்தால் என்ன பலன் தரணுமோ அந்த பலனை தர ஆரம்பிச்சிடுவார். 7.5 சனி போயாச்சு, இதோட ஒரு ஜென்ம வரைக்கும் நன்மையே நடக்கும்னு சொல்ல முடியாது. சனி பகவான் 3ஆம் இடத்தில் 4ஆம் இடத்திற்கு வந்துட்டாவே அது அர்த்தாஷ்டம சனியாக மாறிடும். இது நல்ல நேரம், பயன்படுத்திக்கிங்க. அடுத்ததாக ராகு கேது. கேது பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். தவறான பாதையை போவதற்குண்டான வழியை காட்டுவார். நீங்கள் தான் அதை தடுக்கணும். தவறான நட்பை உருவாக்குவார். நீங்கள் தான் தூரமாக போகணும். தவறான சேர்க்கையை கொடுப்பார், விட்டு விலகணும். அதற்கு பிறகு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவர் என்ன செய்வார்? இப்போது நான் சொல்கிற இந்த பதிவை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நடக்குதான்னு பாருங்கள். முதல்ல பதிவை நம்மளுக்கு நல்லதே சொல்லுவாங்களான்னு தேடுறது மனசுக்கு சந்தோஷம்தான். லட்சாதிபதி யோகம், கோட்டீஸ்வர யோகம்னு சொல்லிட்டாவே மன நிறைவு. அதாவது கேட்டிங்களா, எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா, அப்பா நமக்கு இனிமேல் பணமழையாக கொட்ட போகுதுன்றது ஒரு மன நிறைவாக இருக்கும். அது நடக்கணும்னு கேட்டிங்கனாக்கா 4 ராஜ கிரகங்களும் பலமாக இருக்கணும். இப்போது சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கிறார், குருவும் நல்ல இடத்துல இருக்கிறார். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கலாம். பிரிந்த எந்த உறவாக இருந்தாலும் திரும்ப உங்களுடன் அன்பு, பாசம், நேசம் இருப்பாங்க. குரு 8ஆம் இடத்துக்கு போனாக்கா அவங்களுடைய வேலையை காட்ட அவங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி இருக்கும்போது சொல்கிறது நடக்குதான்னு முதல்ல அனுபவித்து பாருங்கள். அனுபவம் தான் சிறந்த ஆசான். அப்படி இருக்கும்போது 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். ராகு என்ன செய்வார்? ஆசைகளை தூண்டி விடுவார். ஆசைகளை எப்படி தூண்டுவார்? இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு வழியை தேட சொல்லுவார். அது மட்டும் இல்லை, திடீர் பணக்காரர் யோகம், திடீர் அதிர்ஷ்டசாலி, திடீர்னு நாம் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நல்ல நிலையில் வர வேண்டும் என்பதை அந்த ஆசைகளுக்கு நெருப்பு ஊட்டுவார். எப்போவுமே சொல்கிறேன், கேட்டுக்குங்க. உங்களுடைய உழைப்பு, கடுமையான உழைப்பு, குடும்பத்தை காப்பாற்றுகின்ற அந்த திறமை, அதற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளோ பெரிய குறைகளோ இதை தீர்த்து வாழ்வதற்குண்டான வழியை தேடிக்கிட்டு போங்க. அதிர்ஷ்டம் என்பது உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கட்டாயமாக கிடைக்கும். நீங்கள் தேடித்தான் அலையணுன்ற அவசியமே கிடையாது. திடீர் அதிர்ஷ்டங்களை பெற்றவங்க யாருமே நிம்மதியாக வாழ்ந்ததும் கிடையாது. உழைப்பால், கடினமான உழைப்பால், தன்னுடைய முயற்சியால், செய்கின்ற தொழிலால் கிடைக்கின்ற அந்த லாபமும் அந்த உயர்வும் மற்ற அதிர்ஷ்டத்தால் வர்றதால் கிடைக்காது. அதனால் குரு சனி பலம், இந்த பலமான நேரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறமா கிரக மாற்றங்களால் இன்னும் நன்மைகள் நடக்கும். நன்மைகள் நடந்து கொண்டு இருக்கும்போது குரு மாறியதும் சில பிரச்சனைகள் வரும். மனசை பக்குவப்படுத்தும் கிரகங்கள். அந்த நிலைக்கு நீங்கள் வந்தாலே போதும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டுதோறும்
வளர்ச்சியாகவும் சிறிது தாமதமாகவும் இருக்குமே தவிர மோசம் படுமோசம் சொல்லக்கூடிய நிலையில் இருக்காது. இப்போ நான் சொல்கிற பலன் பொறுமையாக உட்காந்து இது நடக்குதான்னு பாருங்கள். நடக்காத பின்னாடி ஓடி போய் என்னத்தை நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க? நடக்குதான்னு பாருங்கள். ராகு கேது சரியில்லை, தவறான பாதை, தவறான நட்பு, தவறான சேர்க்கை, தவறான முடிவு திரும்பவும் உங்களை கஷ்டத்துக்கு கொண்டு போய் நிற்க வச்சிடும். அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் இறை நம்பிக்கையுடனும் குலதெய்வ வழிபாடுடன் இருந்தால் பாதகங்கள் குறையும், நற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.